அவல் வடகம் செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு லேஸ் அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும். நிறைய தண்ணி சேர்த்திடாதீங்க. 10 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ இந்த அவல் வந்து ஊறின உடனே எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கைகளில் பிசையக்கூடிய அளவுக்கு அவல் வந்து இருக்குது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்து நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா பெருங்காயத்தூளெல்லாம் போடுறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி கெட்டி அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி நிறைய தேவைப்படும். அது வித்தியாசம் வரும். லேஸ் அவல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக ஆயிரும். நம்ம முறுக்கு குழல் அச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சில் முறுக்கு குழலில் போட்டு இது வந்து அப்படி நம்ம வந்து பிழிஞ்சுக்கிட்டு வரணும். ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் வந்து பிழியுங்க. துணியில் பிழிஞ்சிங்க அப்படின்னா எடுக்க வராது. இது வந்து வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல காய்ஞ்சாலே போதும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெளியில் போய் மொட்டை மாடியில் காய வைக்க முடியாது. அதனால் வீட்டுக்குள்ளேயே இது வந்து பிழிஞ்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும். அடுத்த நாளே வந்து நம்ம வடகம் வந்து வறுத்து எடுத்துகிட்டு பாருங்கள். வெள்ளை வெள்ளர்னு மொறு மொறு மொறுன்னு நல்லா இருக்குது.